ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால்கெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா. அதிகாலை வேரம் தட்டி தட்டி எழுமே புது கிருபை தந்தீயா. அதிகாலை கரைகளை தட்டி பாடுவோம். ஆமே ஆமே புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆமே ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா பாடுவோம். இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீயா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உடையும் பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து வந்தீரையா. உடல் சுகம் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில்
ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னே முடியாதா, பேரெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனா நான் பேரெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. நம்மிடமாக எங்களை சுமந்தீர் ஆண்டவரே, ஆண்டவரே சொந்த எங்க வழி நடத்தினீர் ஆண்டவரே, உடல் சுகம் கொடுத்தீர் ஆண்டவரே, உணவு கொடுத்தீர், குடும்பமாக எங்களுடைய பிள்ளைகளை நடத்தினீர். உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இந்த மாதம் முழுவதும் நடத்தி இந்த கடைசி வாரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு ஆயுசு நாளை ஒரு நாளை கொட்டி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் புது வாழ்க்கையை கொடுத்தார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்லும்படியாக ஊழியத்தை கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நம்முடைய தொழில்துறைகளை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. எல்லாரும் எல்லாரும் பாடுவாங்க. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. பாடுவோம். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி. நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றில் உதவி செய்து இதுவரை உதவி நீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் நன்றீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். ஆமென். எல்லோரி எல்லோரி என்னையும் நன்றீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். பாடுவோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீயா. Thank you Jesus. மறந்து விட்டே நினைத்தோம், அனைகளை மறக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி. எல்லா விதத்திலும்
ஆக்கினி தூக்கி நீர் சுமந்தீர் தப்பி வைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. நன்றி சொல்வே இரவோ பகலோ ஜீசஸ் ஹalleluya ரவாய்ஷால வரவகத்தினீரே இரவோ பகலோ என்னை நினைத்து ஆமென் இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆமென் கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆமென் கோடி கோடி நன்றி ஐயா பலவீன நேரங்களில் பல நந்தி ஆமென் ஆமென் என் கிருபை உனக்கு போதும் ஒரு பலவீனங்களின் பலன் பூர்வமாய் விளங்குன்னு சொன்ன தேவன் ஆமென் சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் ஆமென் சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவனே நன்றி நன்றி ஐயா thank you Jesus நன்றி 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 ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஹalleluya சத்தமா எல்லாரும் அல்லேலூயா ஹalleluya உன்னை மறக்கவே இல்லை. நாம் மறந்தோம் சில நேரங்களில் கூட தேவ அன்பை அவரை மறந்தோம் தேவ சமூகத்தை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் உன்னை மறக்காமல் நடத்தி கொண்டே இருக்கிறதை உன்னை அறியாமல் ஒருவர் உள்ளே உனக்குள்ளே இருந்து நடத்துகிறார். நீ கைவிட்டு விட்டு இல்லை. நம்முடைய பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லாமே நேரத்திலும் நம்மை தாங்கி நடத்துகிறார். அதிகாலையில் நம்முடைய கிருபை கேட்க பண்ணும் என்று வேதத்தில் இருக்கிறது. ஹalleluya ஆண்டவரே அதிகாலையில் உம்முடைய கிருபையை பொழிந்தருளி எங்களின் ஜெபங்களை கேட்டு எங்களை இந்த ஆளில் ஆசீர்வதித்து உம்முடைய ஜீவ வார்த்தை மூலம் பேசி எங்களை அனுப்புவோம் என்று எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டிலும் கூட ஒரு மாத காலமா நடத்தி கடைசி வாரத்திலே நம்மை குடும்பமாக அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து உன்னை நடத்துவார், தொடர்ந்து உன்னை பலப்படுத்துவார், தொடர்ந்து உன்னை பாதுகாப்பார், உன் பலவீனங்களில் விடுதலை கொடுப்பார், அதிசயம் நடத்துவார். ஹalleluya அற்புதம் நடத்துவார். காலைதோறுடைய கிருபை பனி போல இறங்குகிறது. ஹalleluya எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya சோத்ரம் 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 எல்லாரும் துதிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து துதிப்போம். கிருபை 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 சத்தமாய் 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 இன்னும் துதிப்போம். ஹalleluya ஹalleluya சோத்ரம் 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 praise Lord praise Lord praise Lord hallelujah rabai shala barabi khan blai sharaba khan blai sudipo sudipo sodram 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 hallelujah 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 தேவாவின் ஏவப்பட்ட இரண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரருமா சகோதரி ஒருமா இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக வர வேண்டிய தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க முடியாது தேவ கிருபை மட்டும் நடத்தி நன்றி செலுத்தி ஜீவ வார்த்தை உனக்கு கர்த்தர் பேச முடியாது. நல்ல சாட்சிகளை எழுப்பி தர முடியாது. காட்சி தரிசனங்களோடு தேவன் இடைப்படும்படியாக ஹalleluya தேவப்பட்டவர்கள் சுருக்கமாய் கருத்தாய் ஜெபிக்கலாம்.
துதிக்கிறோம். சோத்திரம் 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 பிதாவே. மாறாத இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தூய பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் பிதாவே. எல்லாவற்றிலுமாக பிதாவே, எங்களுக்கு எல்லாமா இருந்த தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் பிதாவே. கடந்து போன வாரமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்தவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் பிதாவே. அது சீக்கிரத்தில் நீங்க போற லேசான உபத்திரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் பிதாவே. அப்பா, எங்களை மறவாமல் நினைத்து பிதாவே, எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்த தேவன் தாமே பிதாவே. அப்பா, இந்த ஜெப வேளையில பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற நினைத்தருளுமாறு ஜெபம் பிதாவே. எங்களை நினைத்தருளுமாறு ஜெபம் பிதாவே. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தேங்குகிறாய்? நான் என் முகத்திற்கு ரட்சிப்பு என் தேவனிடத்திலிருந்து வரும். என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் இன்னும் துதிக்கத்தக்கதாக பிதாவே எங்கள் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று சொல்லி அந்த பக்தன் கதறுகிறான் பிதாவே. இதோ எங்கள் ஆத்மா பிதாவே விடுதலையாக்கினபடியால் நன்றி செலுத்துறோம் பிதாவே. அவரை விடுவிக்கிறவர் உங்கள் நடுவிலே இருக்கிறபடியால் பிதாவே, இதோ நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே வந்துவிட்டார் என்று சொன்ன தேவன் தாமே பிதாவே. எங்கள் நடுவிலே ஜீவனுள்ள தேவனாய், உயிருள்ள தேவனாய், மகிமையுள்ள தேவனாய், பரிசுத்தமுள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே சிங்காசனமிட்டு வீற்றிருக்கிறபடியால் நன்றி செலுத்துறோம் பிதாவே. இதோ முது உயர்ந்த கரம், முது இரு கரம் எங்களுக்காக உயர்ந்திருக்கிறது, எங்களை ஆசீர்வதிக்கும்படி உயர்ந்திருக்கிறது. முது வல்லமையின் கரமானது எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி பிதாவே. அன்று மோசேயின் கரம் உயர்த்தப்படும் பொழுதெல்லாம் அமலேக்கியர் மடங்கடிக்கப்பட்டார்கள். இதோ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன் தாமே பிதாவே. எங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றிலும் பிதாவே கர்த்தர் ஜெயம் கொடுத்தபடியால் நன்றி செலுத்துறோம். இதோ ஜெய கிறிஸ்து எங்களுக்காக முன் சென்று கொண்டிருக்கிறவைக்காக நன்றி செலுத்துறோம் பிதாவே. வல்லமையின் ஆவியானவர் வந்து விட்டபடியால் அப்பா, பொல்லாத சாத்தானை நாங்கள் கர்த்தாவே ஜெயிப்போம் என்று சொன்னாவே. அப்பா, எல்லா விதமான பவர், எல்லா விதமான கர்த்தாவே கட்டுகள் நீங்களாக்கி பிதாவே என் ஆத்துமாயகத்தை ரட்சித்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துறோம் பிதாவே. இதோ எங்கள் ஆத்துமா வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம் பிதாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதாவே, தேவரீர் அவர்கள் பாரங்கள், விசாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று சொன்ன வாக்கின்படி பிதாவே எங்களை ஆதரித்து வந்த தேவன், இந்நாள் வரை நடத்தின தேவன், இனிமேல் நடத்த போகிற தேவனுக்காக எங்கள் ஆத்மாவை தாழ்த்துகிறோம். இதோ வாரத்தில் முதல் நாளிலே அவர்கள் கூடி வந்திருக்கையில் என்று பார்க்கிற பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே பனி போல பெய்யும் பரிசுத்தரே உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் எங்களை நிரப்புவராக, மகிமையின் அவரை நிரப்புவராக. வார்த்தையினால், வசனத்தினால் சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாக பிதாவே அந்த வார்த்தைகளை எங்களோடு இடைபோட போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்கான முகத்தை நீர் மறைத்துக் கொள்ளும். நீர் பேசும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கட்டும். ஆவியான ஜீவனாலும் கணுக்களாலும் பிரிக்கத்தக்கதாக அந்த ஆவியின் வார்த்தைகளை பிதாவே எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தினீர் என்று சொன்ன ஆண்டவரே. எங்களுக்கு உடைய வார்த்தை நாளகத்தாவே தைரியம், திடன், பலன் கர்த்தாவே என்னை குணமாக்கும், உம்மை கூப்பிட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே. குணமாக்கும் வல்லமை அப்பா, பரிசுத்தத்தின் வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபனுந்தாவே. நீரே நிரப்பி ஆசீர்வதியும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹalleluya. ஆமென். சுதிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத அன்பின் தந்தையை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாள் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் கூட கர்த்தாவே கடந்தமே பொழுது கர்த்தாவே எங்களை பாதுகாத்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாத இருப்போம் தேவனோட சுத்த கிருபையா இருக்கிறது தகப்பனே. அப்பா, அந்த ஓய்வு நாளும் கர்த்தாவே அப்பா, அந்த திருச்சபையை பரிசுத்தவான்களோடு தேவப்பிள்ளைகளோடு கர்த்தாவே தேவனை ஆராதிக்கும்படி தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி கர்த்தாவே அப்பா அழைத்த அந்த கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அந்த ஆராதனை கர்த்தாவே தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தடைகளும் தேவன் நீக்கி ஆண்டவரே அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் புதிய புதிய ஆத்மாக்களை தேவன் ஆண்டவரே ஸ்தலத்தில் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே.
அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே இன்னும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆவியோட உண்மையோட கருத்தோட பரிசோட கத்தாவே மே கண்டுகொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை தேவனாய கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தொடக்கத்திலிருந்து முடிவு வந்த கத்தாவே உமது கரம் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா சோத்திரம் கத்தாவே. பாடல் பகுதியை ஆசீர்வதித்து தாருங்க, சங்கீத பகுதியை தேவன் ஆசீர்வதித்து கொடுங்க. அப்பா சோத்திரம் 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 கத்தாவே. அப்பா குற்ற குறைகளை தேவ சமுத்திரங்கள் அறிக்கை செய்து பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வந்தவர்கள் நாங்கள் வெறுமனையாய் செல்லாதபடிக்கு என் தேவனோட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஜெபிக்கிறோம். அப்பா காணிக்க பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரும் இன்னும் ஆண்டவரே இன்னும் பலப்படுத்தும்படியாய், இன்னும் ரட்சிப்பை தரும்படியாய், அநேகருக்கு சாட்சியா இருக்கும்படியாய் திருச்சபை தேவன் ஆசீர்வதித்து கொடுங்க. பரிசுத்தரை ஆசீர்வதிங்க, தேவப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆத்துமாக்களை கூட்டி சேருங்க சுவாமி. மட்டுமாய் கர்த்தாவே நடத்தின தயவுக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். வேளையிலும் எழுந்து நின்று நாம் கிருபைக்காக வாசிக்கக்கூடிய சங்கீதங்களை வாசித்து இறை ஆசீர்வாதம் அடைந்துள்ளோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. எல்லாரும் நாம் வேதாமத்தை எடுத்து 100வது சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதம் மாறி மாறி வாசித்து நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. 100வது சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. ஆமென். ஹalleluya. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹalleluya. அப்படி போல யாக்கோப்பு ஆடு மேய்க்கிறவராய் காணப்பட்டார், மோசையும் ஆடு மேய்க்கிறவராய் காணப்பட்டார், தாவீதும் ஆடு மேய்க்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவரும் இரட்சகருமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாய் நம்மளை காணப்பட்டவர்களே, அவர் ஜனங்களும் ஆடுகளுமாய் இருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிறகு புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். ஹalleluya. வாருங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போன்னு சொன்ன போது என் ஆத்துமா மனமகிழ்ச்சியா இருந்தது, என் கால்களில் எருசலேமில் நிற்கலாயிட்டு சொன்னது போல அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள் என்று ஆவியானவர் திருவள்ளம் மட்டினார். அப்படியாக ஒவ்வொருத்தரையும் தேவ சமூகத்தோடு ஸ்தோத்திரிக்க முடியாவும் ஒன்றுக்கு உதவாத நம்மளை காணப்பட்டவர்களே, மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருந்தவர்களை நம்மளை மேய்ப்பனாய் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து அவர் ஜனமாக ரட்சிக்கப்பட்ட ஜாதியாக நம்மளை கொண்டு வந்த தயவுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரமாக கர்த்தர் தாசனம் மூலியமாய் இந்த வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி வருகிறேன்.
ஆனத்திலே அதிகாலை நிற்கிற பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள், அவருடைய ஆடுகளாய் நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உனக்கு மேய்ப்பராய் வெளிப்படுவார். கையில் ஊத்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம கரங்களை உயர்த்தி அவருடைய கிருபை, மேய்ப்பருடைய கிருபை நம்மேல் இறங்கும்படியாக ஆடுகளாகிய நம்மை வழிநடத்தி நல்ல மேய்ச்சல் இந்த கால வேளையிலே அமர்ந்த தண்ணீரை அமைதியாக நமக்கு பனி போல கொடுக்க முடியாய் கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மேய்ப்பரே, பனி போல என்னை ஆசீர்வதியும், கிருபை இறங்கட்டும். கரங்களை உயர்த்தி சோத்ரம் 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 என்னை வழி நடத்தும், வழி நடத்தும். சோத்ரம் சோத்ரம் கிருபை 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 சோதரிப்பா சோதரிப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பரிசுத்தர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உன்பலத்தாமே. மதிலை தாண்டினேன் உன்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. தட்டி ஆமென் ஆமென். வரங்களை பயன்பட செய்வீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்வீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆமென். உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் ஏந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. ஆமென் ஆமென். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து ஆமென் உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆமென். Yeah.
கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். முழங்கால் படியிட்டு கர்த்தரை சோத்தரிப்போம். மட்டுமாக கிருபைகளை தந்தார், ஊழியங்கள் தந்தார், வரங்களை தந்தார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. சுதிப்போம் சுதிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவ சன்னிதானத்தில் இந்த அதிகாலை வேளையிலே நாம் கடந்து வந்து தேவனை துதிக்கும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். தேவன் அது நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் 46:5 இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அதிகாலையிலே நம் நடுவிலே கடந்து வருகிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. இதனாலே அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியாய், அவரை பாடும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் அசைக்கப்பட மாட்டோம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதிகாலையிலே நமக்கு சகாயம் செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதனாலும் தேவனாய் கர்த்தர் நம்மை கடந்த 4 வாரங்களாக கன்னிமணி போல் பாதுகாத்து, நம்முடைய போக்கில் வரத்திலும் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் நாம் சென்ற இடங்களெல்லாம் கர்த்தருடைய கரங்கள் கூட இருந்து நம்மை வழிநடத்தி தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். நமக்காக கர்த்தர் உதவினார். நம்முடைய பலவீன நேரங்களிலே மருத்துவராக இருந்தார். நம்முடைய போராட்டத்தின் நேரத்திலே நம்மை நடத்தினார். ஊழிய பாதை நேரத்திலே நம்மை உயர்த்தி வைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் மட்டுமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த புதிய ஆண்டிலே இன்னும் தேவன் உங்களுக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் திறந்து 23வது சங்கீதம் 1வது வசனத்தை ஆவியானவர் இந்த நாளிலே நமக்காக வானம் மன்னாவாக அருளுகிறார். எழுது நின்று ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்பதே. பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த திருவசனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கடைசி வாரத்திலே இந்த முதல் மாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய ஆடுகள் எங்களை மேய்ப்பராயிருந்து ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே இன்னும் எப்படி ஆண்களை நடத்தப் போகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய சித்தம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் உள்ள ரகசியங்களை அடியின் மூலம் பேசும், தாழ்த்துகிறோம், மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் வருகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 23:1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தர். நல்ல அருமையான வசனங்கள், பரிச்சயமான வசனம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே அநேக பாடுகள், ஓத்திரங்கள், போராட்டங்கள் கடந்து வந்தன, கலக்கங்கள் கடந்து வந்தன. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை. தேவன் நடத்துவாரா? எங்கெங்கே ஓடிக்கொண்டிருந்தார்.
எங்கே இருந்தாலும் மேய்ப்பராக தேவன் தாவீதை நடத்தினார். ஆமென், ஹalleluya. இந்த சங்கீதம் பொதுவாக எல்லாரும் இதை பயணத்தின் போது கூட ஒருவர் எப்படியாக இதை வாசித்து கடந்து செல்றதை நான் பார்த்தேன். ஒரு முறை ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் இந்த சங்கீதத்தை வாசித்து கொண்டே இருந்தார். ஏன் இதை வாசிக்கிறீங்க சார் என்று கேட்டேன். நல்லா கவனிச்சுங்க, இதுதான் பயணத்தில் வாசிக்கணுங்க அப்படின்னார். ஏன்னா தேவன் என்னை, இறைவன் என்னோடு கூட இருந்து மேய்ப்பரா என்னை வழி நடத்தவில்லை என்றால் நான் போய் சேர இடத்திலே சேர முடியாது. எத்தனையோ விபத்துகள், ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே நம்மையும் அவர் நடத்துகிறார், பாதுகாக்கிறார். ஒருவர் தன்னுடைய வாகனத்துக்கு முன்பாக அவர் போட்டிருந்தார். அது அதிசயமாக இருந்ததுன்னு இந்த வசனம் போட்டிருக்கார் அப்படின்னு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். இந்த வசனத்து பிரகாரமாக யூதர்களுடைய மேய்ப்பர்கள் அந்த செம்பரியாட்டுக்கு முன்பாகத்தான் கடந்து செல்வார்கள். ரொம்ப அழகாக அதை போட்டிருந்தார். சண்டே கிளாஸிலே அருமையான பிள்ளைகளுக்கு கூட இதை மனப்பாடமாக இதை சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த 23ஆம் சங்கீதம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று வெளிப்படுகிறது. ஆனால் 22ஆம் சங்கீதம் என் மீட்பராய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க சத்தம், ஆமேன். தெரியுமா உங்களுக்கு? இது மேய்ப்பரா இருக்காரு தெரியும், அது மீட்பரா இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி 24வது சங்கீதம் வரப்போகிற மேசியாவாக, ராஜாவாக இருக்கிறார் எழுதியிருக்கிறது. கையில் உழுத்தி ஆமேன் சொல்லுங்க சத்தம், ஆமேன். ஹalleluya, ஹalleluya. மேய்ப்பர், மீட்பர், வரப்போகிற ராஜா. சங்கீதங்களை தேவனுடைய சமூகத்தில் அநேகமாக நாம் தியானித்திருக்கிறோம். இதில் நான் உங்களுக்கு நிறைய செய்திகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க ஹalleluya. ஆனால் இது புதுவிதமாக உங்களுக்கு நான் ஆவியானவர் இப்போ சொல்லுகிறார். விசேஷமாக 23ஆம் சங்கீதத்திற்கும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு தொடர்பு. எல்லாருக்கும் தெரியுமா எந்த இதுன்னு? இந்த 23ஆம் சங்கீதத்திற்கும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய ஒரு கோட்வேர்டு அதிகாரம் இருக்கிறது. யோவான் கரங்களை தட்டி அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்திற்கும் யோவான் 10க்கும் 2க்கும் இடையிலேயான பெரிய ஒரு பெரிய தாற்பயம், ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இதுல மேய்ப்பர், அவர் எப்படி மேய்ப்பராக வெளிப்பட்டு நடத்துவார் என்று இருக்கிறது. சில ரகசியங்களை தேவனாய் கர்த்தர் இதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அநேகர் இதை பாடலாக, ஒர்ஷிப்பாகவும் ஆலயத்திலே இதை பாடுகிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் மட்டுமாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 1வது இந்த சங்கீதத்திலே தாவீதின் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது 1வது வசனத்திலே கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று என்ன சொன்னால், நல்லா கவனிச்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை ஆடாகவும் தேவனை மேய்ப்பனாகவும் அங்கே கொண்டு வருகிறார். கையில் உழுது ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கும் போது கூட ஜோஷுவா ஊழியர் சொன்னார், ஆடுகள் யாராருன்னு நீ அப்படித்தான் ஒப்பு கொடுக்கணும். எதோ படப்படப்படன்னு வாசிட்டு போகாதீங்க. நம்மை ஆடாக ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டு முழுவதும் அவர் மேய்ப்பராக இருந்து ஆண்டவர் என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க. நான் தாழ்ச்சி அடையேன் என்றால் என்ன தெரியுமா? எந்த குறைவி இல்லாமல் என்னை நடத்துவார். ஆமென் சத்தம், ஆமென். நடத்துவார் என்னை எந்த குறைவி இல்லாமல் இந்த ஆண்டிலே. அதான் தாழ்ச்சி அடையேன். நிறைய நேரங்களில் தாழ்ச்சி அடைந்திருப்போம். குறைவுகள், போராட்டங்கள் வந்திருக்கலாம். போன வருஷத்தில் தேவஜனங்களாக இருக்கிற நாம் இந்த ஆண்டிலே, புது ஆண்டிலே 2024 முதல் மாதத்திலே கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். அவர் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து உங்களை அவருக்கு ஆடாக, அவர் மேய்ப்பனாக யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் நடத்துவார். ஆனால் நீங்கள் அவர் என் மேய்ப்பராக இருக்கணும், நான் ஆடாக இருக்க மாட்டேன், நான் எப்படி வேணாலும் போவேன் அப்படின்னு போனீங்கன்னா நடத்த மாட்டாருங்க. எங்கே வேணாலும் போங்க, ஓ என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். நான் வழி விலகும் போதெல்லாம் அவரை நினைத்து பாருங்க. கொஞ்சம் போராட்டம் வரும்போதெல்லாம் நினைத்து பாருங்க, அவர் வந்து விடுவார். அல்லேலூயா. 2ஆம் வசனம் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய், இதோடைய அர்த்தம் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. இது சரீர சுகத்தை குறிக்கிறது. என்ன சுகங்க? சரீர சுகத்தை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சரீரத்தில் எவ்வளவு பலவீனம் வந்தாலும் கூட உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை நடத்தி தேவனுடைய சமூகத்திலே ஒரு சரீர சுகத்தை கொடுத்து உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சரீர சுகம் வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனம் பாருங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்திமுத்தம் என் நீதியின் பாதையிலே. இது என்ன தெரியுமா? ஆத்துமாவின், நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்துமாவில் வருகிற கலக்கங்கள், போராட்டம் ஒவ்வொன்றுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் எழுதுகிறார். நாளில் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரணங்கள், போராட்டங்கள் நெருக்கும் போதெல்லாம், சோர்ந்து போக நேரங்கள் எல்லாம் நம்மை வழிநடத்தி அவர் தேற்றி நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். 5வது வசனம், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அந்த சத்துருக்கு முன்பாக என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும். எவ்வளவு போராட்டம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 6வது வசனம், உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கிருபையும் நன்மையும் என்னை. 1 தீர்க்க ஆயுசுங்க. 2வது நாள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். எல்லாம் சொல்லுங்க, நீடித்த நாட்களாய் எனக்கு தீர்க்க ஆயுச தேவன், தீர்க்க ஆயுசும் நீடித்துமாய் ஐஸ்வர்யம் உள்ளவருமாய் அவர் மரித்தார். அருமையான தேவஜனமே, வாசிக்கலாம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அதை நான் வாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 23:1 மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 23:1 வாசிக்கலாம். இதிலே அவர், இந்த தாவீது இறைவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அநேக சங்கீதங்களை அவர் எழுதினார். அந்த சங்கீதங்களில் ஒன்று இந்த 23வது சங்கீதம். 2 சாமுவேல் 23:1 வாசிக்கலாம். மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்றார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சங்கீதம் பாட முடியாது, எல்லாரும் சங்கீதம் எழுத முடியாது, எல்லாரும் வாசிக்க முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. அந்த அபிஷேகம் பெற்று நீங்கள் அந்த வேத வசனங்களை வாசி பாருங்க. இப்போ நான் கொடுத்த விளக்கம்லாம் வரும். இப்போ 6 அதிகாரத்தில் ஒரு விளக்கம் கொடுத்தேன். அவர் அபிஷேகம் பெற்று தேவனுடைய சித்தத்தை அவர் செய்யும் போது இந்த சங்கீதங்கள் வசனங்களாம் அவருக்கு வெளிப்பட்டது. கிட்டத்தட்ட அவர் இதில் எல்லா சங்கீதமும் அவர் எழுதவில்லை. 75 சங்கீதங்கள் இவர் எழுதியிருக்கிறார். மொத்தம் 150. கர்த்தர் தன்னை மேய்ப்பராக வைத்து, இவர் ஒரு ஆடாக வைத்து தேவனுடைய சமூகத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துருங்க, நான் தான் அவருடைய நடத்துவார். விசேஷமா ஏசாயா 40:11 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி உன்னை நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. 40:11 வாசிக்கலாம். மந்தையை மேய்ப்பார், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென். பிள்ளைகளை மடியில சுமக்கிறோம். பிள்ளைய மடியில உட்கார வச்சிருந்தாங்க. அங்க பாருங்க, அவர் மடியில சுமந்து தாளாட்டுறார் திவாகர். ஆமென். சத்தம் ஆமென். உங்களை அப்படித்தாங்க அவர் சுமக்கிறார். நீங்க பலவீன நேரத்தில் நம்மளை சுமக்கிறார். தாய் மடியில்
தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் சுமந்துகின்ற பாடுங்க. தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் கவலையில். ஆமென். நேசர் தேற்றுகிறார், எதை குறித்தும் கலக்கமில்லையே, என் நேசர் தேற்றுகிறார். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா, தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். அவர் நடத்துகிறதை பார்க்கும்போது ஒரு தாய் எப்படி அந்த குழந்தை தாய் தகப்பன் நடத்துகிறார்களோ உங்களை ஆடுகளைப் போல நடத்துகிறார். பலவீனம் நேரங்களிலும் 4 பாயிண்ட் அந்த வசனத்திலே போட்டிருக்கு. ஒரு மேய்ப்பன் கீழாக நீ ஆடுகளாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, தாவீது எப்படி ஒப்பு கொடுத்தார் அப்படி நீங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அப்படியாய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மீகா 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே இன்னும் உனக்கு அப்படியாக தேவன் மேன்மையான ஒரு மேய்ப்பராக இருந்து உன்னை நடத்துவார். இந்த புதிய மாதத்தில் கடைசி நேரத்தில் என்னை எப்படி யார் நடத்துவா? மனிதர்கள் நடத்துகலாம், சத்துரு உன்னை நடத்தலாம், போராட்டம் உன்னை நடத்தலாம், ஆனால் தேவன் உன்னை நடத்துவதற்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். மீகா 5:4 வாசிக்கலாம். அவர் நின்று கொண்டு மறுபடியும் வாசிங்க. நல்லா கவனிங்க. நீ அவர் உங்களுக்காக நிற்கிறாரா? வாசிங்க. கர்த்தருடைய பலத்தோடும் கர்த்தருடைய நாமத்துடைய மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ நிலைத்திருக்க மாட்டாய், நீ விழுந்து போய் விடுவ, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை, நீ செத்து போயிருப்பான்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், நான் செத்து போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்கயா. அருமையான தேவஜனமே, அந்த மகத்துள்ள நாமமாகிய அவருக்கு நீ ஒப்பு கொடு, உன்னை சரியாக தேவன் மேய்ப்பார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த மேய்ப்பர் உனக்காக, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 23ஆம் சங்கீதத்திற்கும் தொடர்பு உள்ள புதிய ஏற்பாட்டில் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 28வது வசனத்தையும் ஒருவர் வாசிங்க. 10, 11, 28. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எங்கனாச்சும் இப்படி அந்த அன்பு இருக்காங்க? நம்ம ஆண்டவருடைய அன்பை பாருங்க. அங்கே தாவீது தேவனுக்கு தன்னை ஆடாக ஒப்பு கொடுக்கிறார். இங்கே புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் இயேசுவுக்கு உன்னை அடிமையாக ஆடா ஒப்பு கொடுக்கும் போது உனக்காக ஜீவனவே கொடுக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். பாருங்க, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பறிக்க முடியாதுங்க. நீ அவர் கரத்துல இருக்கிற வரைக்கும் பறிக்க முடியாது. சத்துரு உன்னோடு போராடுவான். தேவ அன்புக்கு, ஆதி அன்புக்குள்ளாக தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி போராடுவான். ஆனால் தேவனாய் கர்த்தருடைய மேய்ப்பராக நடத்தி அவர் சித்தத்தை செய்ய வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
அதில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க, மாறி மாறி வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு துறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். என் நாமத்தை அறிந்திருக்கபடி நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். தாயின் கருவியில் இருக்கும் போதே தேவஜனமே, ஊழியர்களே, மறந்து விடாதீங்க. தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். உனக்காக நமக்காக அப்பே பெயரை வைத்து விட்டார். உன்னை நடத்துவார். உனக்காக வாசல் திறக்கப்படும், தடைகள் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை நடத்துகிற தேவன். ஆண்டவர் நடத்துவதற்கு இந்த புதிய ஆண்டிலே தயவு செய்து ஒப்பு கொடுங்க. எவ்வளவு போராட்டம் பிரச்சனைனாலும் கவலைப்படாதீங்க. சத்துரு வந்து மோதினாலும் கவலைப்படாதீங்க. உன்னை நடத்துவார். உன் மேய்ப்பர், உன் மீட்பர். 22ஆம் சங்கீதம் 23 உன்னுடைய மேய்ப்பர். 24 உன்னை நடத்தி மகிமையிலே கொண்டு மேசியா ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் ஆங்கிலத்தில் ஒருவர் வாசிக்கலாம். ப்ளீஸ், ஆங்கிலத்திலே ஒருவர் வாசிக்கலாம். மைக்கில் ஆங்கிலத்தில் வாசிங்க. அதில் தான் நான் இப்போது உங்களுக்கு 15 நிமிஷம் செய்து கொடுக்க போகிறேன். அந்த அந்த தாட்டை வைத்து உங்களுக்கு கொடுக்குறேன். வாசிக்கலாம். The Lord is my shepherd, I shall not want. வேற கிளியரா வாசிங்க. வேற ஆள் வாசிங்க. கிளியரா வாசிங்க. The Lord is my shepherd. Very good. The Lord is my shepherd, I shall not want. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். The Lord is my shepherd. The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல 5 பாயிண்ட் இதுல இருக்குங்க. இந்த 5 பாயிண்ட் நீ பார்க்கும்போது தேவன் யார்? தே என்று சொல்லி முதல் பாயிண்ட பார்க்கிறோம். The Lord is my shepherd. தே என்றால் அவர் ஒருவர் தான் தேவன். பாருங்க, நான் பால் என்று இருக்கிறேன். தே பால்னு சொல்ல முடியாது, அநேக பால்கள் இருப்பாங்க. அப்படி போலவே தேவன் ஒருவர் தான் தேவன். அவர் உனக்கு மேய்ப்பரார் நடத்துவார். வேற யாரும் உன்னை நடத்த முடியாது. நடத்துவதற்கு நீ ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதுதான் தே, அவர்தான் தேவன். வாசிங்க உபாகமம். பைபிள் எடுத்து வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இங்கிலீஷ் பைபிள் யாருக்குமே வரல, வச்சிருக்கல நீங்க. அது வரும் ஆட்டோமேட்டிக்காக. 1 மாதம் 2 மாதத்தில் ஆங்கில சர்வீஸ் ஆரம்பிக்கப்படும். டிரான்ஸ்லேஷனும் இருக்கும். அது தொடர்ந்து முழுமையாக உங்களுக்கு வரும். இங்கே அவர் இஸ்ரவேலை கேள், அவர்தான் ஒருவர் தான் கர்த்தர். ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள் உங்களை வழிநடத்துகிற தேவன். நாம் பல தெய்வங்களை வழங்கி கொண்டிருந்தோம். ஏசாயா 26:13-14 இப்படியா எழுதியிருக்கிறதுங்க. என்ன எழுதியிருக்குன்னா, பல ஆண்டவர்மார்கள். நாளாக ஒரு 10 கடவுளை வணங்கினங்க. எங்களுக்கு குலதெய்வம் மதுரை வீரன். இன்னொரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலில் எனக்கு பேர் வச்சதுங்க. ஒரு 10 தெய்வம் எனக்கு மதுரை அழகர் கோயில். அதனால தான் என் பேர் மதுரை அழகிரின்னு பேர் எனக்குங்க. ஏன்னா 10 தெய்வங்கள் எங்கள் குடும்பத்தை ஆண்டது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையா நான் மாறணும்னோ அன்றைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஒருவர் தே என்று எழுதப்பட்டிருக்க அவர் ஒருவர் தான் கடவுள் என்னை ஆண்டார். வாசி பாருங்க. உண்மை அல்லாமல் வேறே ஆண்டவர்மார் என்னை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசி பாருங்க.
அடுத்த வசனம் வாசிங்க, மறுபடியும் எடுத்து தம்பி எடுத்து வாசி. எதுக்கு அவர்கள் செத்தவர்கள் மைக் சரியில்லையா? வேற ஆள் வாசிங்க. பேட்டரி போடுங்க, கொடுங்க, அங்கங்க மைக் கொடுங்க, வாசிங்க சிஸ்டர். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர்கள் திரும்ப எழுந்திரார்கள். பாருங்க, மாண்ட ராஜர்கள் திரும்ப எழுந்திராதர்கள். நீ அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீ. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, யார் உங்களை ஆளுகிறார்களா? வேற ஆண்டவர்மார்கள் நம்ம ஏற்கனவே ஆண்டோம், வேற மனிதர்களுக்கு ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். அவர் ஒருவர் தான், அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பல தெய்வங்கள், பலரும் இன்றைக்கு மனிதர்களை தெய்வமாக கொண்டு வந்து விட்டார்கள். ராமர், கிருஷ்ணர், அவர் இவர் எல்லாம் புது புது தெய்வம். இப்ப இறந்த விஜயகாந்தும் கடவுளாம். இப்ப இறந்திருக்கார் பாருங்க விஜயகாந்த், அவரையும் கடவுளாகிட்டாங்க. இப்ப எரேமியா 10ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. நீங்க எந்த கடவுளும் வணங்க மாட்டீங்க, எந்த சொரூபத்தையும் வழங்க மாட்டீங்க, விட்டு வந்ததை கரெக்டா விட்டுட்டு சரியா போயிட்டு இருப்பீங்க. எரேமியா 10ஆம் புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அது விசேஷமா 10-11 வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கலாம். வானத்தையும் கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். அக்கா பாருங்க, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவருடைய ஜீவனுள்ள தெய்வம், நித்திய ராஜா, நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள், உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள். நல்லா கவனிச்சுக்கணும், எல்லா தெய்வம் கிடையாதுங்க. மேலே வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் இராதபடிக்கு, இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அது தெய்வங்கள் கிடையாது, அது அழிந்து போகும். எவ்வளவு ஆழத்துக்கு அடியிலே ஒருவர் நேற்று சொன்னார், உங்களுக்கு தெரியுமாயா? அயோத்தியில் கட்டப்பட்டிருக்க அந்த கோயில் எவ்வளவு பெரிய பூகம்பங்கள், எவ்வளவு பெரிய எதா இருந்தாலும் விழவே விழாது. கம்பி இல்லாமல் கட்டியிருக்கிறார்கள். அது என்ன கம்பி இல்லாம கட்டியிருக்காங்க அப்படின்னு? அது எப்படி கட்டியிருக்காங்களா? கம்பி இல்லாம கட்டியிருக்காங்க, விழவே விழாது. கீழே இருந்து பூரா கல்லு. அப்படி ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை நான் புண்படுத்தலைங்க. அவ்வளோ பெரிய அமெரிக்காவில் ரெட்டை கோபுரம், எவ்வளோ 100 மாடி மேலே இருந்து கீழே 100 மாடிக்கு அகலம் போட்டிருந்தான். எவ்வளோ பெரிய இடங்கள்லாம் போயிருச்சுங்க. ஆனாலும் நீங்கள் உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளுங்கள் என்று சொன்னேன். அருமையான தேவஜனமே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். தி லார்ட்ஸ் மை ஷெப்பர்ட். யார்? அவர் ஒருவர் தான். ஆதியிலே தேவன் இருந்தார். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3. ஆதியிலே தேவன் இருந்தார், அவர்தான் தேவன். வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தார். அந்த தெய்வம் இல்லாதபடி வேறு தெய்வங்கள் இல்லை. நீங்கள் எரேமியா 10-16 வாசி பாருங்க, வீட்டில் போய் பாருங்க. எந்த தெய்வத்தையும் எந்த மனிதர்களையும் நீங்க கூப்பிட மாட்டீங்க. அவர் ஒருவர் தான் நம்மை நடத்துகிற தேவன். அவருக்குள் எல்லாமே இருக்கிறது, சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவனாய் கர்த்தர் அவரை நம்மை நடத்தி மேய்ப்பராக கொண்டு செல்கிறார். ஒரு மருத்துவர் இருக்காருன்னா, பொதுவாக ஆஸ்பத்திரி நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவர். ஹார்ட்டுக்கு, கண்ணுக்கு, வயிறில் உள்ள அத்தனை பார்ட்ஸுக்குமே தனித்தனியாக இருப்பார்கள். தனித்தனியாக இருந்து அவர்கள் இதை பாரு அதை பாருன்னு அனுப்புவாங்க. ஆனால் எல்லா டாக்டருமே போன வாரத்தில் என்ற 3 டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. அந்த 3 டாக்டருக்கு ஒருத்தருக்கு கண், ஒருத்தருக்கு காது, நடந்த சம்பவங்க. இன்னொருத்தருக்கு நரம்பு வியாதி. அதில் 3 டாக்டரில் ஒருத்தர் MBBSங்க, இங்கே ஏற்கனவே வந்தவருங்க. இன்னொருத்தர் சித்தா டாக்டர், இன்னொருத்தருக்கு ஹோமியோபதி, இன்னொருத்தர் அலோபதி இருக்கிறார். எல்லாருமே ஒரே பெரிய டாக்டர் ஆகிய இயேசுவிடத்தில் வர வேண்டும். அப்படி மேய்ப்பராய் இருக்கிற பரிசுத்தவான்கள் நாம் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை நரம்பு வியாதி இருக்கட்டும், எத்தனை போராட்டமா இருக்கட்டும், ஆதியிலே தேவன் அந்த ஒரே தேவனை குறித்து வெளிப்படுத்தினார் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே
இப்படியாக அவர் வெளிப்படுத்தினார் பவுல். 23-24 வாசிக்கலாம். நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, உங்கள் ஆராதனைக்குரியதை நான் கவனித்து பார்க்கும்போது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். ஒரு பலிபீடத்தை நான் கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற, நீங்கள் அறியாத ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க சத்தம். ஆமென். என்ன அறிவிக்கிறார் தெரியுமா? அத்தேனா பட்டாளம் முழுவதும் விக்கிரகத்தலனால் நிறைந்திருந்தது. இந்த இந்தியாவிலே நிறைய விக்கிரக கோயில்கள் நிறைந்திருக்கிற இடம் எதுங்க? எந்த மாநிலம் தெரியுமா? ஊபி. என்னதுங்க? ஊபி. அத்தனியா பட்ட பிரகாரமாக இப்ப நிறைந்திருக்கிற எல்லா இடங்களும் அதுதான். இப்படி வைராக்கியம் அவருக்கு இருந்து பாருங்க, எழுந்து தேவன் யார் என்று வெளிப்படுத்தினார். அது 16 வசனம் பாருங்க. அந்த உடைய நகரம் முழுவதும் விக்கிரகத்தினால் நிறைந்திருந்ததாம். ஒரு வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை. தேவனுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் விக்கிர ஆராதனைக்கு போய்விடக்கூடாது. தேவனுக்குள்ள அவர்தான் என் மேய்ப்பர் என்று சொல்லி நீங்கள் தைரியமா இருக்க வேண்டும். இந்தியாவில் ஒரு அத்தேன் பட்டணம் இருக்கு என்று சொன்னால் அது ஊபி மாநிலம். எல்லாமே பெரிய பெரிய வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒன்று போய் வைத்திருக்கிறார்கள். இருக்கட்டும். மனிதன் கையிலால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் தேவன் தங்குவதில் என்று அதே இதில் இருப்பாருங்க. நீ கட்டு இப்போ கொண்டு போய் சிலை வை, தேவன் அங்கே இருக்க மாட்டார். நான் சொல்ற இதிலே இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். தே லார்ட் மை செப்பர். தே யார்? ஒருவர் தான். ஒருத்தர் கேட்டேன், சிபிஎம் சொன்னார், தே பெண்டிகாஸ்ட்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு. முதல் சிபிஎம் ஸ்லான் பெண்டிகாஸ்ட் வைத்திருந்தாங்க. அது இலங்கையில் பிரச்சனை வருமே கடவுள் கொடுத்த பேர் தான் சொன்னாங்க. கடவுள் கூட நான் அங்கே இருந்தேங்க, அதனால நான் சொல்கிறேன். பேர் என்ன ஏன் மாற்றிட்டீங்கன்னு சொன்னவங்களே ஒரு 50,000 பேர் வெளியே, 50 கிட்டத்தட்ட நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க பேர் மாறவுமே. தே பெண்டிகாஸ்ட் மிஷின் வச்சுருந்தாங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேன். முக்கியமான பாஸ்ட்டுங்க, அங்கே உள்ள முக்கியமான பாஸ்ட் முழுவதும் என்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. அதில் ஒரு பேர் வேலூரில் இருந்தவர் பரமக்குடி போயிட்டார். அவர் தான் முக்கியமான அது. உங்களுக்கு நான் சொல்கிறது யாருன்னு தெரியும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் மாத்திரம்தான் மனவாட்டி. தே பெண்டிகாஸ்ட், நாங்கள் மாத்திரம்தான் பரலோகம் போவோம், நாங்கள் மாத்திரம்தான் அந்த 1,44,000 பேர் அப்படின்னார். எனக்கு ஆச்சரியம். அப்போ தான் தேன்னா என்னடான்னு பார்த்தேன். என்னடா தேங்கிறான் போங்கிறான், என்னத்தோ பேரை மாற்றி வச்சுட்டா நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது தான் அவர் ஆங்கில இதில் எடுத்து அவருக்கு எனக்கு சொன்னார் பாருங்க, ஆச்சரியமா இருந்தது. ஒருவர் தான், ஒரே ஆள் தான், ஒரே சபை தான், நாங்கள் தான் என்று சொன்னார். பரவாயில்ல, அவருடைய வைராக்கியத்துக்கு நான் பாராட்டுகிறேன். அவர் வைராக்கியத்தை பாராட்டுகிறேன். ஆனால் அங்கே இருக்க 1,44,000 பேர், அதை காட்டிலும் இன்னைக்கு 3,44,000 பேர் ஊழியராக இருக்கிறான். அப்போ 2 லட்சம் எங்கே போக முடியும்? இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். நான் யாரும் குறை சொல்லுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தேவன் என்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அது தேவன் ஒருவரே தான். ஆதியிலே தேவன். ஆமென். நம்மை ஒரே தேவன் நடத்தினார். பல தெய்வங்கள் நடத்தினார்கள், பல ஆண்டுகள் இருந்தார்கள். இனிமேல் ஒருவர் தேவன் தான் என்னை நடத்துவார். அவர் தான் தெய்வம். வைராக்கியமா பவுலை போல எழுந்து நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். அதை நீ அதிகாரத்தை வீட்டில் போய் பாருங்க. நீ எவ்வளோ கோயிலை கட்டு, எங்கே வேணாலும் போய் சிலை வையே, ஆனால் அங்கே தேவன் தங்க மாட்டார். மனுஷ ஜாதியை ஒரே இரத்தத்தால் உருவாக்கி அங்கே அவிதமாக எங்கே எல்கை குடியிருக்க வேண்டும், போக வேண்டும், அவருக்கு தெரியும். தேவன் நம்மை நடத்துவார். ஆமென். உன் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியா பாருங்க, அதுல வருகிறது, தே லார்ட் இஸ் மை செப்பர். லார்ட் கடவுள், பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். 2வது பாயிண்ட், அது கடவுள் என்னை நடத்துவார். எந்த கடவுள்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்து என்னை நடத்துவார். ஒருவர் தான் என்னை நடத்துவார். அடுத்து அந்த கடவுள் யார்? ஒருத்தர் நான் பிரைஸ் லார்ட்னு போட்டிருந்தேன். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், பிரைஸ் லார்ட்னு போடாதீங்கன்னார். எனக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இப்படி சொல்கிறீங்க பிரதர்? முன்னாடி நடந்ததுங்க ரொம்ப நாள். அதனால தான் நான் வந்து என்னுடைய விசிட்டிங் கார்டில் மாற்றிட்டேங்க. பிரைஸ் லார்ட் ஜீசஸ்ன்னு போட்டேன். எல்லாரும் பிரைஸ் லார்ட்னா என்ன கேட்டீங்கன்னா பொதுவான வார்த்தை அது.
அவர் அன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிரேஸ் லார்ட் ஜீசஸ்ன்னு போடுங்க. 2வது பாயிண்ட்டுங்க பாருங்க, நீங்க கடவுள் நம்மை ஒருவர் தான் அவர் கடவுள். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அந்த ஒரு தேவன் எப்படி அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் எப்படி எழுதியிருக்கிறது வாசிங்க. பாருங்க, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவரை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். ஹalleluya. இதுல என்ன வேணும்? கர்த்தர் தான் என் மேய்ப்பருங்க. ஒருவர் தான் கர்த்தர். முதல்ல பார்த்தீங்க அதான் தே. 2வது லார்ட் என்று சொன்னால் கர்த்தர் தான் என் தெய்வம், அவர் தான் என்னை நடத்தணும், வேற யாரும் நடத்தக்கூடாது. எப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? எப்படி நீங்கள் தேவ சித்தம் செய்ய? அவர்தான் என் மேய்ப்பர். வேற யாரும் கள்ள மேய்ப்பர்களோ வேற மேய்ப்பர்களோ கள்ள தீர்க்கதரிசிகளோ சாத்தானோ வந்து என்னை மேய்க்க கூடாது என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே பேதுரு இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? கர்த்தர் தான் தெய்வம், அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அந்த வேற நாமம், அவருடைய நாமம் இல்லாமல் வேற நாமம் இல்லை. ஒருத்தரை சுகப்படுத்தினார். எல்லாரும் கேட்டாங்க, எந்த அதிகாரத்தினால நீ சுகப்படுத்தினாய்? எழுந்து நடந்து கொண்டிருக்கிறானே, எப்படி செய்தாய்? யார்? அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றான மெய்தெய்வமாகிய உம்மையும் நீ அனுப்பிற இயேசுவை விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன். ஹalleluya, ஹalleluya. 7ஆம் வசனம் 8ஐயும் வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 4:7-8. வல்லமையினாலே பாருங்க, எந்த வல்லமையினாலே எப்படி நிக்கிறீங்க? எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று எவ்வளவு கேட்டார்கள். போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சபைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்களே நல்லா ஏறீங்களுங்க என்று அவர் சொல்லிக்கிறார். வாசிங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியார் இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்படவில்லை. கரங்களை தட்டி தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென் சத்தமா. ஹalleluya, ஹalleluya. The Lord is my shepherd. The Lord யார்? அவர் ஒருவர் தான். அந்த ஒருவர் யார் என்றார்? கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். கையெழுத்தி ஆமென் சொல்லுங்க. இல்லை வேற யார் இருக்கீங்கன்னா? வேற யாரும் இல்லை. நீங்க தெளிவாக எடுத்து அவர்களுக்கு சொன்னார். அவர் தான் நடத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் 430 வருஷம் வழி நடத்தினாருங்க. 90 நாள்ல திரும்பிட்டாங்க. எங்க எப்படி திரும்பிட்டான்? 90 நாள்ல திரும்பிட்டான். மனசுல திரும்பிட்டான். நீங்கள உட்கார்ந்துருக்கீங்க, மனதிலே சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, மனதிலே உங்களுடைய தொழில்துறையை நினைக்கிறீங்க. 90 நாள்ல டேன் பேக். அவரை நடத்தி வந்த கர்த்தரை மறந்துட்டாங்க. அதனாலதான் எச்சரித்தா, ஐயோ அவர் தாயா கர்த்தர், மறந்துடாத. விக்கிரங்களுக்கு இடம் கொடுத்துட்டான். கோராக்கின் புத்தர் தட்டி விடவுமே கொண்டு போய் கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டான். இப்ப எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க பாரு. கண்ணுக்குட்டியை வணங்குறாங்கன்னா அப்பயே போட்டிருக்கு. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய கடவுள் யார்? அவர் என் இயேசு. அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்.
என்று நீங்கள் உறுதியாக சாட்சி சொல்ல வேண்டும். பின் வாங்கவே வாங்காதீங்க, பயப்படாதீங்க, வெளிப்படுத்தி அவரை அறிக்கை செய்யுங்க. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மூன்றாவது பாயிண்ட் பாருங்க, அதுல 5 பாயிண்ட், அவ்வளவுதான் நான் முடிக்க போறேன். The Lord is my shepherd. இப்போ இஸ் என்றால் என்ன? மூணாவது பாயிண்ட் பாருங்க. என்றால் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்தரின் மேய்ப்பராய், நல்லா கவனிங்க, கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அதான் இஸ், இருக்கிறார். இருந்தார், இருப்பார் இல்ல, இருக்கின்றார். நல்லா கவனிச்சுக்கணும். உங்க கூட இப்ப இருக்கிறார். கையில் ஆமீன் சொல்லுங்க. நீங்க வேலை ஸ்தலத்தில், நீங்க போக்கில் வரத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். அவிசுவாசப்படாதீங்க. யோசுவாவுக்கு சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், கலங்காதே, பயப்படாத, இந்த ஜனங்களுக்கு நீ அமிதமாய் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பா. ஒண்ணுமே தெரியாதுங்க, உட்கார்ந்து அவர் பணிவிடை ஊழியம் செய்தார், சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். Is your shepherd. உன்னோடு இருக்கிற தேவன் நடத்துவார். ஆண்டவரே, நான் எப்படி போவேன்? என்னுடைய சமூகம் முன் செல்லவில்லை என்றால் நான் போக மாட்டேன். நீ வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஆண்டவரே இஸ் யுவர் shepherd. நீ என்னோடு இருக்கிறீர். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போயிருமாய சேனையில் கர்த்தர். சொல்லுங்க, என்னது? அருமையான தேவ ஜனமே, உன்னோடு இருக்கிறாரா என்பதை பார்க்கணும். இல்லை இருந்தாரையா, போன வாரத்தில் இருந்தார், இந்த வாரம் இல்லை. இல்லை இருக்கிறாரையா, ஏதோ போயிட்டு இருக்கேன், இல்லை. மேய்ப்பர் உன்னோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா நீ ஃபெயிலியர் தான் வாழ்க்கையில். அவிசுவாசம் வந்து விடும், போராட்டம் வந்து விடும். ஒருவர் இப்படி தரிசனம் பார்த்துருக்கிறார். ஆண்டவரை என் கூட இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டிருக்கார். நல்லா கவனிச்சுக்கணும், வாலிபர்லாம் கவனிங்க. அமேன் அமேன் சொல்லுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் இப்பயே பார்க்குறாரு. சில பேர் இப்பயே செய்தியெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் ஐயா போட்டிருக்க கோடு வேடெல்லாம் இருக்கான்னு இப்பயே செக் பண்ணுறாரு, கரெக்டாக வருதான்னு. அப்புறம் பார்த்துக்கலாம், முடிஞ்ச ஒரு போய் பாருங்கள், கரெக்டாக சொன்ன தப்பால ரைட்டா. நாங்களாம் ஆராய்ச்சி பண்ணி தான் போடுறோம். படிக்கிறோம் என்று சொன்னால் பல புத்தகங்களை படிப்போம். நான் சொன்ன பவர் எழுதுன பைபிள் அதெல்லாம் வச்சுங்க, வேறு இதெல்லாம் வாங்காதீங்க. 50 பைபிள் ஃப்ரீயாக தரேன்னா அப்போ எங்கள் இதில் மாவட்ட ஊழியர் இதில் எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் மாற்றிருக்காங்க, சொன்னாங்களா? அப்படி போலவே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே வரும்போது செல்லை க்ளோஸ் பண்ணிடுங்க, பாட்டுக்கு தான் வைக்கணும். அது கொஞ்சம் போனீங்கன்னா அப்புறம் வேறு பக்கம் போயிடும். அதனால் நேற்றே நான் சொன்ன சம்பத்து பிரதர் வீட்டில் நேற்று சொன்னேன், இனிமேல் செல்போன் அங்கே சுவிட்ச் ஆஃப் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் ஒரு ஊழியர் சம்பத்தை போல் அங்கே போட்டுருவேன். செல்ஃபோன்லாம் அவர் பாக்கெட்டில் அந்த பையில் வாங்கி வச்சுக்கிடுவார். இன்றைக்கி போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் சிரமம் தான். பாடலாம் அதில் தான் பாடுறோம், பாடலாம் கொஞ்சம் அதில் தான் பாட்டுட்ருக்கேன். சிரமமாக இருக்கும், அதான் சிரமமாக இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஆமேன்னு சொல்லுங்கள். செல்ஃபோனை அப்படின்னா இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுன்னு போங்க. இங்கே எப்படி க்ளோஸ் பண்ணுறது? ஒருத்தர் ஏற்றுறாரு, ஒருத்தர் இறக்குறாரு, ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ஆண்ட்ரூசன் போட்டு மாற்றி மாற்றி போடுறாரு, ஏதோ ஒன்று போடுறாரு தூக்கத்தில். எத்தனை பேர் தூங்குறீங்க? சீக்கிரம் ஆரம்பித்தாலும் நீ வர மாட்டீங்க. காலையிலே ஆரம்பிச்சலாம் அப்படின்ட்டு நான் அவ்வளோதான் முடிக்க போகிறேங்க, அவ்வளோதான். இன்னும் வர நான் உங்களுக்கு 1/2 hour தான். எல்லாரும் சந்தோஷமா? பரவாயில்ல ஐயா, 2 மணி நேரத்திலிருந்து 1 கொண்டு வந்தார், 1 அப்புறம் 1 கொண்டு வந்தார், 3 கொண்டு வந்தார், இன்னமேல் 1/2 hour எனக்கு சந்தோஷம். இஸ் யுவர் shepherd. இருக்கிறாரா? வாலிபர்கள் ஊழியர் உங்க கூட இருக்கிறாரா? சகோதரி இருக்கிறாரா உங்க கூட? இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம அடுத்த ஆளை வச்சுட்டு இருக்க கூடாது, வேற ஆளை உள்ள வச்சுட்டு இருக்க கூடாது. இருக்கிறாருன்னு யார் இருக்கிறார்? மனுஷன் இருக்கானா, சாத்தா இருக்கானா, உலகம் இருக்கா, எது இருக்கு? ஆமென். சத்தமா ஆமென். ஹalleluya. பிரசங்கத்தை மறக்க கூடாதுங்க. வாலிபர்லாம் வச்சு எல்லாரும் வச்சுக்கணும். போகும்போதெல்லாம் the Lord is my shepherd, the Lord my shepherd சொல்லிட்டே போகணுங்க. இவர் தரிசனம் கண்ட உடனே நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் 2 வழிபாடை காமிச்சார். என்ன வழிபாடுனா, 2 பேர் நடந்து போகிற அந்த பாத படியை காமிச்சாராம். எப்படிங்க? இங்கே கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க.
2 பேர் நடந்து போகிற அந்த பாதத்தை காமிச்சிருக்கிறார். பசுமையான வெளி பார்த்தீங்கன்னா அப்படியே பாதம் போய்கிட்டே இருக்கு. என்ன ஆண்டவர் அப்படின்னு, பசுமையானதுல நான் உன் கூட இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். திடீரென்று பசுமையெல்லாம் மாறி வனாந்தரமா மாறி போச்சு. தண்ணியே இல்லை, ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு இல்லை, தொழில் இல்லை, வேலை இல்லை. அதுல ஒரே பாதம் மட்டும் நடந்து போய்கிட்டு இருக்கு. இது என்ன ஆண்டவரின்னு கேட்டார். என்ன கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு. எப்பா உன்னை நான் கைவிடலை. இந்த வனாந்தரத்திலே, போராட்டத்திலே, நோயிலே, பலவீனத்திலே, இல்லாத நேரத்திலே நீ விழுந்து போயிடுவாய், செத்து போயிடுவாய் என்று சொல்லி உன்னை என் தோளில் மேல் தூக்கி சுமந்து கொண்டு போகிறேன். என்னுடைய பாதம் மட்டும்தான் சொன்னாராம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே பாடு எந்நேரமும் நடத்திடும் போதிலே என்னை பாடு ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. போதினிலே என்றும் இன்பம் ஆகா, என்றோ இன்பம் ஆகா, என்றென்றோ இன்பம் அல்லவா. பாடுவோம். என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் அல்லவா. எல்லாரும் பாடுவோம். என்னை பரா இயேசு ஹல்லேலூயா போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பா நிரப்பியதா. ஆமென். எல்லாருக்கும் நண்பராக்கி விட்டார். ஆமென், ஆமென், ஆமென். அன்பால் நிரப்புகிறது. ஆமென். நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாய் மாறியதா என்னுள்ள. ஆமென். ஆகா என் தேவனே ஆகா, என்னாலும் புகழ்ந்து. ஆமென். ஹல்லேலூயா. என்னாலும் புகழ்ந்து. ஆமென். என்னை பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கூட பட்னியா இருக்குமா? கர்த்தரை யார் மேய்ப்பரா வைத்திருக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் சொல்லுங்க இருக்காது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இஸ் யுவர் shepherd. இருக்கிறாரா? ஒருத்தர் சொன்னார், ஐயா துபாயில் போய் என் கூட சேர்ந்த நண்பர்லாம் கொண்டு போய் ஒட்டகம் மேய்க்க விட்டுட்டாங்க, என்னையும் கொண்டு போய் ஒட்டகம் மேய்க்க விட்டுற போறாங்க, கடவுளை என் கூட இருக்குன்னு ஜெபம் பண்ணி அவர் அனுப்பிச்சு விட்டங்க. அழகாக போய் கம்பெனியில் வேலை கிடைத்து கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பு, கல்லூரியிலே ஒரு பையனுக்கு படிக்க முடியல, சீட்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கர்த்தர் உன் மேய்ப்பரா உன் கூட வச்சுக்குப்பா, ஏன் கண்ணை அங்கங்க பார்க்குற, அதனால தான் பிரச்சனைய. உங்க கூடவே இருக்கிறார், இருந்தார், இருப்பார், இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். ஆமென். 4வது பாயிண்ட்டுக்கு வந்துடலாம், முடிச்சிடலாம். இப்போ 4வது பாயிண்ட் என்னதுங்க?
4வது பாயிண்ட் என்ன சொல்லுங்க? 4வது பாயிண்ட் என்ன இங்கிலீஷ்ல? தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். மை ஷெப்பர்ட் அதுனா என்ன? என், அதாவது என் மேய்ப்பர். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என் மேய்ப்பர். முதலாவது என்ன கேட்டீங்கன்னா, அவர் ஒருத்தர் தான், ஒருவர் தான். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பர். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, அவர் என் கூடவே இருக்கிறார், இஸ் யுவர் ஷெப்பர்ட். அடுத்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா, மை ஷெப்பர்ட். ஆமென். என் மேய்ப்பர், என் மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய மேய்ப்பராக தேவன் வருகிறார் என்றால், உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன்னுடைய பர்சனல் லைஃப்பில், என் அப்பா, என்னுடைய தகப்பன், என்னுடைய பாஸ்டர், சபையில் எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறீங்க. நல்லா கவனிச்சுங்க சகோதரியே, எல்லாருமே சின்ன பிள்ளைகளாக வந்திருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அவர் தனித்தனியாக என் மேய்ப்பர். தேவதூதர்கள் எல்லாருக்கும் இருக்காங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்கிறாங்க, எல்லாருக்கும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே உன்னுடைய வியாதி நேரத்திலும், போராட்டத்தின் நேரத்திலும், கைவிடப்பட்ட நேரத்திலும் உனக்கு தேவன் உன்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். சில பேர் என் தேவன் என் தேவன் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க எல்லாருக்கும். நான் சொன்னேன், அவங்க ஜெபிக்கிட்டுங்க அப்படின்ட்டேன். அது நல்லதான், விடுங்க அப்படின்ட்டேன். தோமாவுக்கு வந்தாருங்க. ஆண்டவரே, தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனையை மாற்றி கொடுத்தார். அவருடைய அவிசுவாசம் நம்ப முடியவில்லை. மறுபடியும் அவருக்காக வருகிறார். என் காயத்தை பார், உன் விரலை போடு. ஐயோ என் ஆண்டவரே. தனிப்பட்ட முறையில் நல்லா கவனிச்சுங்க. பர்சனல் லைஃப்ல அவர் உன்னை நடத்துகிறாரா? தனி ஜெபம், தனி வேத வாசிப்பு, கர்த்தரோடு நீங்கள் பேசுகிறீர்களா? உன்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? எல்லா மனிதர்களும் கைவிட்டாங்க. 12 வருஷம் இரத்த போக்குங்க. அந்த சகோதரி அவருடைய பர்சனல் லைஃப் சொல்ல முடியாது வெளியில. தொட்ட உடனே மேய்ப்பராக இயேசு சுகம் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் சுகம் கொடுப்ப உன் மேய்ப்பராக இருக்க வேண்டும். எனக்கு வேணாங்க, இந்த பாஸ்டர் இருக்கட்டுங்க ஆண்டவர், அந்த பாஸ்டர் இருக்கட்டுங்க, இல்லை எனக்கு என் கூட இருக்கணும், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், பிடிப்பேன், என்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன். தனிஜம் மனுங்க, தேவைகளை கேளுங்க. குடும்பமா என் மனைவி கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட இல்லை. என் கணவர் கூட இருக்கிறார், என் கூட இல்லாட்டியும் பரவாயில்ல. இல்லை, எங்க அப்பா அம்மா ஊழியம் செய்யறாங்க, பிள்ளைங்க கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. ஊழியக்கார பிள்ளைகளா உங்க கூட இருக்க வேண்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தானியேலோடு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்க பேச வேண்டும். அப்பா அம்மா பேசுறது இருக்கட்டும், நாங்க பேசுறது இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி உன்னை நடத்துகிறார்? பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே பரிசேயர், சதுசேயர்கள், பிரமாணங்கள் எல்லாமே அவருக்கு வந்தது. ஆனால் ஒரு நாள் என் மேய்ப்பர் என்று சொல்லத்தக்கதாக தேவன் அவரை தனிப்பட்ட முறையிலே சந்தித்தார். ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-4 வாசி பாருங்க. கொலை செய்வதற்கு வந்துகிட்டு இருக்கிறார். தேவனே நீ யார்? நான் தான் இப்போ மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்க சத்தம். ஆமென். அருமையான தேவஜனமே, இப்படி பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கணும். அது கண்ணில் வியாதியா இருந்தாலும் சரி, காதல வியாதி இருந்தாலும் சரி, உடைய நடத்துல இருந்தாலும் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவர் என்று. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தம்? என்னுடைய மேய்ப்பர் ஆயிட்டீங்க. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியது, நான் அதுதான் மை ஷெப்பர்ட். அவருடைய சித்தத்தை மாத்திரம் நீங்க செய்யுங்க. அப்படிதான் அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், என் மேய்ப்பர், என் தேவன். அழகாக பாதர் பாடினார், என் மேய்ப்பர்
ஏன்னா என்னுடைய தகப்பன் என்று பாடினார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னுடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும். நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன் தனிப்பட்ட பெர்சனல் லைஃப்பிலே நான் பாவம் செய்யாமல் தடை செய்கிறார். வேற யார் உன்னை உள்ள வந்து உனக்கு சொந்தம் கொண்டாடுறாங்களா? உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய சொத்தை, உன்னுடைய பொருளை. நீ தேவ பிள்ளையாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஊழியம் செய்யும்படியாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ எழுந்து போ, உனக்கு அறிவிக்கப்படும். அதனால தான் வந்திருக்கிறாய். ஆமென். எந்த நேரத்திலும் உனக்கு தேவன் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய உன் மேய்ப்பரார், என் மேய்ப்பரார் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக வாசிக்கலாம். அதில் 5வது பாயிண்ட் தெளிவாக கர்த்தர் அதில் போட்டிருக்கிறார். தே லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். இதில் என்ன, இந்த கடைசி வேர்டோட என்ன கேட்டீங்கன்னா, இங்கே கவனிக்கணும். கடைசி என்ன சொன்னேன்? கடைசி என்ன சொன்னேன் சொல்லுங்க. உங்களை தான் கேட்குற பீட்டர். மை ஷெப்பர்ட் நான் எங்கே சொன்னேன்? அது வந்து இப்போ கடைசியில் என்ன சொன்னேன்? அதாவது கவனிங்க, நான் சொல்கிறத கவனிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்க என்ன கேட்டிங்கன்னா, கடைசி வேர்டு என்ன கேட்டிங்கன்னா ஷெப்பர்ட். அவ்வளோதான். கர்த்தர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பர். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இதில் 5 வேர்டு. உங்களுக்கு ஷெப்பர்ட், அவர் தான் நல்ல மேய்ப்பர். வேறு யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி கள்ள மேய்ப்பர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளாக எழும்பிட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் நல்ல மேய்ப்பராக உனக்கு வெளிப்படுவார், உன்னை தேடி வருவார். மேய்ப்பருங்கிறது நல்லா கவனிச்சுங்க. சாதாரண உத்தியம், சாதாரணமான ஒரு ஏழ்மையான கேவலமான தொழிலுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு கேவலமான தொழில் அது. அப்படி இருக்கும்போது நல்ல மேய்ப்பரை ஏன் வந்தார்னா, உனக்காக எனக்காக வானத்தை திறந்து தாழ்மையின் கோலம் எடுத்து. எப்படி வந்தாருங்க? தாழ்மையின் கோலம். அவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. ஒரு சாதாரண மேய்ப்பர். எங்கங்க அவன் ஆடு மேய்க்க போயிருக்காங்க. யார? தாவீதே சொன்னாங்க. 1 2 3 சொன்ன போயிட்டே இருந்துச்சு. எங்கேயா வேற யாரும் இல்லையா? ஆண்டவர் சொன்ன இன்னொருத்தர் இருக்கான். அவன் ஆடு மேய்க்கிறாங்க, இன்னொருத்தர் மாடு மேய்க்கிறாங்க. அப்படின்னு இவன் ஆடு மேய்க்கிறான், அவன் மாடு மேய்க்கிறான். ஏழ்மையான, அதாவது கேவலமான வேலையை உனக்காக எனக்காக செய்ய வந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆமேன். எதுக்கு தான்? உன்னை மீட்கும் பொருளாக, உனக்காக ஜீவனை கொடுக்க முடியாக. யோவான் 10:11 என்ன போட்டிருங்க? நானே நல்ல மேய்ப்பன். வாசிங்க ப்ளீஸ், வாசிங்க பாப்போம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். இதுதான் கர்த்தரின் மேய்ப்பரார். அவர் கடந்து வந்து நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். பெரிய பெரிய ஆளுன்னு வரல. இயேசு இந்த உலகத்தில் வந்து தாழ்மையில் ஏன் வந்தார்? நான் பெரிய USA UK ஜனாதிபதி என்று வரவில்லை. இயேசு நினைத்திருந்தார், நான் ரோம ராஜ்யத்தை ஒரு கை பார்த்துருப்பாருங்க, உடைச்சு எரிஞ்சு அவர் தான் ராஜான்னு வந்திருப்பார். நீங்க நினைக்கிற மேல இல்லை. அவர் தன்னை மேய்ப்பராக வெளிப்படுத்தினார், ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தினார். அந்த மேய்ப்பர் நம்மை இறங்கி வந்து பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்க. தேவன் இன்றைக்கு மனிதர்கள் தேடி போறாங்க, கோயிலுன்ட்டு. இங்கே போறான், ஐயப்பன் கோயிலுக்கு போறான். இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டா இனிமேல் பாருங்க படை எடுத்துருவான். எங்கங்க? ஆமா, அங்கே படை எடுத்துருவான். ஏற்கனவே அவன் அந்த சாய்பாபா இருந்தால் அவன் செத்து போனவங்களே அவன் இயேசு கிறிஸ்தன் தெய்வன்ட்டார். அவர் ஒரு பாயை கொண்டு வந்து அவன் என்ன பண்ணிட்டான்? என்ன பாய்? என்ன ஒரு சாய்பாபா? புட்டபூர்த்தி. என்ன சாய்பாபா அவரு? என்ன சாய்பாபா? சீரடி சாய்பாபான்ட்டான். நாங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தோம், நானும் ஜோசுவா பாஸ்டர். இந்த பாட்டை அவர் தான் ரொம்ப நல்லா பாடுவார். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கும்போது அடிக்கடி இங்கே பாடுவார் நம்ம பாஸ்டர் ஜோசு. அவருக்காக ஜோப் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா அவர் மேய்ப்பராக இருந்தால் நிச்சயமாக கூட்டி வந்துடுவார். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சீரடி அவன் யார் போயிட்டு வந்தாங்கன்னா ஜேம்ஸும் ஜோசப் போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஜேம்ஸும் மேரியும் நாங்கள் ட்ரெயினில் சந்தித்தோம் பூனா போயிட்டு வரும்போது. ரொம்ப ஆச்சரியமாக எங்கெங்கே போயிட்டு வரேன்னா சீரடி சாய்பாபா. நான் சொன்னேன், ஏம்மா அவருக்கு மனுஷருமா, அவர் பாயுமா, அவர் என்னை வணங்காதேன்னு சொல்கிற ஒரு துளுக்கன்ட்டு அவர் பாயிட்ட வணங்குறோமா, அவர் கடவுள் கிடையாதுங்க அப்படின்னேன். செத்து போவாருன்னு சொல்லி வச்சுருந்தாங்களா, அவருக்கு அது உயிரோடு எந்திரிச்சோ வச்சாரா, உயிரே வரல. நான் எங்கேயா சொன்னேன்ட்டாரான்.
எங்கே போறான். மகர ஜோதி என்று சொல்லி ஒருத்தன் இப்போ நோட்டீஸ் விட்டுட்டான். இப்போ திடீர்னு போன வாரம் பாருங்க, ஜோதி தெரிந்தது மகர ஜோதியா நீங்க ஏத்துனதா? அவன் சொல்லிட்டான், வக்ஃப் போர்டு சொல்லிட்டான், கோயில் நிர்வாகம் நாங்க ஏத்தின சூடம் என்று சொல்லிவிட்டான். பார்த்தீங்களா? இப்போ நீங்க யூடியூப்ல பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். யார் உண்மைப்பர் தேடி இவன் போயிட்டு இருக்காங்க. இங்கே தேடி வாங்கன்னா வரமாட்டான். அவன் வாழ்க்கையில விடுதலை இல்லை. உனக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீ அவங்களுக்கு அழைத்து வரக்கூடாது. நிறைய பேர் கூட்டிட்டு போறாங்க. பஸ்ஸுக்கு எது வர போறான், ட்ரெயின்ல பெரியா விடுறான், எல்லாம் விடுறான். தனிப்பட்ட ட்ரஸ்ட்டுங்க அது. இந்திய கவர்மெண்டே பாதி நேரம் லீவ். 3500 கோடி வந்து இறக்குறான். நம்ம ட்ரஸ்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டான். இருக்கட்டும், அவன் என்னத்தை செய்யட்டும். உனக்கு மேய்ப்பர் உன்னை தேடி வருகிறார். நல்லா கவனிச்சுங்க. நீங்க போக தேவையில்லை. உன்னை தேடி அவர் வந்துகிறார். உன்னை தேடி வருகிறார். சகையை தேடி போனார். சகையை தேடி போனாரா போலையா? அருமையான தேவஜனமே, நீங்கள் தேவ சமூகத்துக்கு அழைத்து வாருங்க. அவர்தான் உன் மேய்ப்பர். அவர்தான் உன்னை ஆள வேண்டும். இன்னொன்று மேய்ப்பருக்கு என்னவென்றால், மேய்ப்பரும் கண்காணியமான இடத்திலே உங்களை கூட்டி வந்துட்டார். இன்னொரு அர்த்தம் அதுதான். இது எங்க போடப்பட்டிருக்கிறது? பேதுரு 2:23 ஒரு நல்ல மேய்ப்பர் கையில் நீங்க வளரணும். சும்மா எல்லாரும் மேய்ப்பர் இல்லை. ஏதோ நல்லா செய்து கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு சபை இல்லை. ஒரு ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற மேய்ப்பரா இருக்க வேண்டும். சகோதரிகள், ஊழியர்கள், தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். எல்லாரும் மேய்ப்பர் இல்லை. எல்லா இடத்துக்கு நீங்க போய் ஆராதனை நீ செய்யலாம் போலாம், அதெல்லாம் உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கிடையாது. உன் போராட்டத்து நேரத்திலும் உன்னுடைய பிரச்சனை நேரத்திலும் அன்பு கூறி தூக்கி விடுறவர் தான் ஒரு தந்தை. அவர் தான் மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? மேய்ப்பரும் கண்காணியமான இடத்திலே திருப்பப்பட்டிருக்கீங்க. எங்கெங்கேயே போனீங்க. உனக்கு ஒரு மேய்ப்பர் வேணும் உன்னை நடத்த. தன்னைத்தான் நடத்துகிறவன் தகாதவனால் நடத்தப்படுவான். சரியான மேய்ப்பர் இன்றைக்கு இல்லை. கள்ள மேய்ப்பராக, கள்ள தீர்க்கதரிசியாக, கள்ள அப்போஸ்தலராக இருந்து சபையை இன்றைக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே சரியான மேய்ப்பர் இல்லை. ஆடல் பாடல் எப்படியோ போய் கொண்டிருக்கிறது. தேவஜனமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எரேமியால சொன்னார் 3ஆம் அதிகாரம் 14-15 சீர்கெட்ட பிள்ளைகளே திருந்துங்கள், உங்க இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தருவேன். என்னங்க நான் சொல்ற வசனம் கரெக்டா சொல்லுங்க. இப்ப தம்பிங்கெல்லாம் சொல்லுங்க. உங்க இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தருவேன்னாரா, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தருவினாரா? என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தருவேன். அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை மேய்ப்பார்கள். நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் தரும்போதெல்லாம் நீங்க போராட்டத்தில் இருந்தாலும் கூட உங்களை தூக்கி விட்டு அன்பு செலுத்தி கொண்டு வருவார்கள். அதான் நல்ல மேய்ப்பன். உங்களுக்கு அப்படி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு மேய்ப்பர் கண்டிப்பாக இருக்கணுங்க. வாத்தியார்கள் இருக்காங்க, சொல்லி கொடுக்கலாம், அப்படி செய்யலாம், போகலாம், வரலாம். 2 Corinthians 4 இருக்குங்க. வாத்தியார் இருக்கலாம், தகப்பன்மார் இல்லையே. சகோதரியை கவனமாயிரு, ஊழியர்களே கவனமாருங்க. உன் ஆத்துமாவை குறித்தான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது சரியான மேய்ப்பன் கையில் நீ ஒப்படைக்க வேண்டும். எது ஜாலியா மேய்ப்பன் இடத்துல ஒப்படைக்காத. எப்படி வேணாலும் இரு அப்படின்ட்டு போய் ஒப்படைக்காத. அப்படித்தான் இன்றைக்கு வெளியில நடந்துகிட்டு இருக்கு. எப்படி வேணாலும் இரு, ஏதோ ஆராதனைக்கு வந்தா போதும், பாடல் பாடல் செய்தி, அவ்வளவுதான். அருமையான தேவஜனமே, இதனாலில் ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை தேடி கடந்து வருகிறார். உனக்கென்று சபையில் ஒரு நல்ல மேய்ப்பர் வேண்டும். நல்ல மேய்ப்பருக்காக சபையை தேடிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய நெருக்கத்தில் சூழ்நிலையில் விசாரித்து உன்னை வழி நடத்துகிற மேய்ப்பர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. ஆமென். கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். The Lord is my shepherd. Hallelujah. Hallelujah. அவர் ஒருவரே தேவன். கர்த்தரே உன் மேய்ப்பர், உன்னோடு கூட இருந்து நடத்துகிறார். தேவன் உன் மேய்ப்பர். உனக்குன்னு அவர் செப்பரேட்டா பர்சனல் லைஃப்ல இருக்கிறார். நீ ஜெபம் பண்ண, உனக்கு எல்லாத்தையும் தருவார். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், தனி ஜெபம் பண்ண மாட்டேன். முழுவரவு ஜெபத்தில் சொன்னேன், முழுவரவு ஜெபத்துக்கு எதுக்குமே வர மாட்டேன். அருமையான தேவஜனமே கவனமா இருக்க வேண்டும்.
நீ பேசு. இறுதியாக நல்ல மேய்ப்பர். என்ன மேய்ப்பர்? குட் ஷெப்பர்ட். உன்னை இறங்கி உனக்காக வந்திருக்கிறார். நீ அவருடைய சித்தத்தை செய். அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அநேகரை அழைத்து வா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். சங்கீதம் 23:1 வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு குறைவே இருக்காது. என்னை நடத்துவார் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடும். ப்ளீஸ், எல்லாரும் முழங்கால் படிடும். இந்த 5 பாயிண்ட்களிலே நாம் சிந்தித்த ஆங்கில வரியில் 5 பாயிண்டில் தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? அவர் ஒருவரது விட்டு விட்டு உன்னை ஏற்கனவே அநேகர் ஆண்டுமார்கள் உன்னை ஆண்டு கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுத்து வந்து விட்டார். அந்த ஆதி அன்பிலே குறைந்திருக்கிறாயா? எல்லாரும் தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்ன. கர்த்தரும் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அதுல தடுமாற்றம் இருக்கிறதா? தடுமாற்றம் இருக்கிறதா? விட்டு வந்ததை நோக்கி பார்க்கிறாயா? சிந்திங்க. கர்த்தர் என் மேய்ப்பர். அவர் ஒருவரே அவரை வழிநடத்தினார். வேற யாரும் நடத்தவில்லை. ஜீவனை கொடுப்பார். அதிலே உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறதா? அவிசுவாசம் இருக்கிறதா? அவரை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோமா? டாட்டா காமிச்சு நடத்திட்டு வந்துட்டு பாதியிலே விட்டுட்டோமா? அவர் உன்னை விட மாட்டார். என் மேய்ப்பரா கூடவே இருக்கிறாரா இல்லையா? அதான் இப்ப கேள்வி. என் கூட இருக்கிறாருங்க, என்னை நடத்துறாருங்க. தாழ்மையா சொல்றேன். இந்த ஆண்டிலே தயவு செய்து இருந்தார். போன வருஷத்துல, போன வாரத்தில் இருந்தார் இல்லை, இருந்து நடத்த வேண்டும். அவர் உன்னோடு பேசுவார். என் தேவன், ஆமென், என் தேவன், என் மேய்ப்பர். எனக்காக அவர் யுத்தம் செய்வார். என்னை நடத்துவார். என் பிள்ளைகளை நடத்துவார். என் தொழில்துறை நடத்துவார். என் சபையை நடத்துவார். என் தேவன், என் தேவனை நான் விடவே மாட்டேங்க. விடவே மாட்டேன். அவர்களை விட்டுருங்க. குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பர். உனக்காக வந்த அவருக்கு விரோதமாக சிந்திக்கிறாயா? அவர் உன்னை ஆளுகிறாரா? உன்னை நடத்துகிறாரா? இல்லை என்றால் ஒப்பு கொடுத்து விடுவோம். அதில் எல்லாரும் சோதரிப்போம். தேவனை, ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் சபையும் ஆண்டவரே நீர் நடத்துங்க ராஜா. வேற யாரும் நடத்த வேண்டாம். மனது நடத்த வேண்டாம். அசுத்தாவிகள் நடத்த வேண்டாம். கள்ள போதர்கள் நடத்த வேண்டாம். என் மேய்ப்பருக்கு நான் கீழ்ப்படிந்து என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். கர்த்தரே முழங்கால் படிக்கிட்டு சோத்திரம். கர்த்தர் என் மேய்ப்பராய், கர்த்தர் என் மேய்ப்பரார், என்னோடு இருக்கிறார், என்னோடு வருகிறார். அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். என் வாழ்க்கையை கட்டுவார். என் எதிர்கால வாழ்க்கை, என் ஊழியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய எல்லாவற்றையும் சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேய்ப்பரை நோக்கி ஆடுகள் கூப்பிடட்டும். சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரிப்போம். சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரதர் ராஜேந்திரன்